நீதி கதைகள் டிவி. சூரியன் மறைஞ்சு போய் அப்பதான் 1 மணி நேரம் ஆச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே ஒரு விளக்கோட வெளிச்சத்துல 4 பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மாணிக்கத்தோட கையில ஒரு காகிதம் இருந்துச்சு. அந்த காகிதத்துல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் அவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஊர்ல யாருக்குமே படிக்க தெரியாது. அந்த காகிதம் அவங்களுக்கு வந்த ஒரு நோட்டீஸ். அது அவங்க சொத்தை பத்தியோ இல்ல வரிய பத்தியோ எது பத்தியோ அப்படிங்கறது அவங்கள யாருக்குமே தெரியல. ரங்கையா, இந்த காகிதத்தை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஏதோ ரயில் ஓடுற மாதிரியே இருக்கு. ஜமீன்தார் அனுப்பி இருக்கிற இந்த கடிதத்துல இருக்கிற எழுத்துங்கள்லாம் நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம விவசாயிங்க, சுத்தமா படிப்பறிவு இல்ல. கை நாட்டு மட்டும்தான் நமக்கு போட தெரியும். இதுல என்ன இருக்குன்னே தெரியலையே. உண்மைதான் மாணிக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குமஸ்தாவை போய் பார்த்தோமே, அவர் சொன்னது எதனா நமக்கு புரிஞ்சுதா? ஆனா பத்திரத்துல கை நாட்டு போட்டுட்டு வந்தோம். இப்போ இந்த காகிதத்துல என்ன இருக்குன்னே தெரியலையே. நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா யாருக்குமே தெரியலையே. எல்லையம்மா மாணிக்கத்தோட பொண்டாட்டி. அவ வெளியில வந்து, ஏங்க இன்னும் அந்த காகிதத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? உள்ள வந்து சாப்பிடுங்க. அண்ணா நீங்களும் வாங்க. எனக்கு ராத்திரி இந்த காகிதத்தாலேயே நாம தூங்க போறதில்ல. படிப்பறிவு இல்லாத நாம சின்ன காகிதத்தை பார்த்தாலும் எப்பவுமே இப்படியேதான் பயந்துகிட்டு இருக்கிறோம் போல. இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கை. சே. ரங்கையாவோட பொண்டாட்டி சத்யா அப்பதான் அங்க வந்தா. என்ன பண்றது எல்லையம்மா, எங்க வீட்டு நிலைமையே இப்படிதான் இருக்கு. என் வீட்டுக்காரரும் இந்த காகிதத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல என்ன இருக்குமோன்னு தெரியாம வீட்டுல அவர் என்ன சரியா சமைக்க கூட விடல. படிப்பறிவு இல்லாதவன், கண்ணு தெரிஞ்சாலும் பார்வை இல்லாதவன் அப்படின்னு இப்பதான் எனக்கு தெரியுது. படிப்புங்கிறது ஜமீன்தாரர்களுக்கோ பெரிய பெரிய பண்டிதர்களுக்கோ தேவைப்படும். ஆனா நமக்கும் தேவைப்படும் தான் போலையே. அப்ப எல்லையம்மா கவலையா? அதுதானே அண்ணி என்னோட பயமும். ஏற்கனவே நம்ம பக்கத்து தெருவில் ஒரு பாட்டி இருந்தாங்களே, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லைங்கிறதுனாலயே கை நாட்டை வாங்கிக்கிட்டு அவங்க சொத்து எல்லாத்தையுமே ஒருத்தரை ஏமாத்தி புடுங்கிக்கிட்டு போயிட்டாராமா. பாவம் ஜமீன்தார் அனுப்புன காகிதம் அப்படின்னு நம்பி கை நாட்டு போட்டாங்க. பாவம், ஆனா அவங்க கையார அவங்க சொந்த வீட்டை இன்னொருத்தங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. ஆமா எல்லையம்மா, அன்னைக்கு ரங்கம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாததால அந்த குமாஸ்தாவோட பேச்சை நம்பி அவங்க பூமியை வாரி கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கும் அதே நிலைமை வருமோன்னு பயமா இருக்கு. எழுத படிக்க தெரியலன்னா நம்ம கழுத்தை நாமளே அறுத்துக்கிற மாதிரி தான். அதான் நிஜம். ஆமா சத்யா, மாணிக்கம் சொல்றது உண்மைதான். இத்தனை நாளா வயல் இருந்தா போதும், நமக்கு வேற எதுவும் இல்லைன்னு நினைச்சோம். ஆனா நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. படிச்சவங்க யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாங்க, அன்னைக்கு இந்த படிப்பெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் சொந்தம்னு நினைச்சேன். ஆனா நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆட்களுக்கும் இது தேவைப்படுது. இல்லனா எல்லாரும் நம்மள ஏமாத்திட்டு போயிடுறாங்களே. பேசாம எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவர்கிட்ட சொல்லி நாம படிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு நாம கேட்கலாமா? சத்யா, இந்த வயசுல எப்படிமா படிக்க சொல்ற? எங்களோடது கலப்பைய பிடிச்ச கை. இந்த கையால எப்படி பேனாவை பிடிக்க முடியும்? ஆனா வேற வழியும் இல்ல. கையெழுத்தாவது போட தெரிஞ்சாலாவது நம்மள யாரும் அவ்வளோ சுலபமா ஏமாத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த காகிதத்துல என்ன இருக்குன்னு தெரியணும். அப்பதான் இருட்டுல ஒரு குதிரை வண்டி வர்றத அவங்க கவனிச்சாங்க. அந்த குதிரை வண்டியில வர்றது ஜமீன்தார் கிட்ட வேலை பாக்குற ஒரு வேலைக்காரன். அவன் அந்த குதிரை வண்டியை விட்டு இறங்கி அவங்க கிட்ட வந்தான். அப்ப மாணிக்கமும் ரங்கையாவும் பயந்தாங்க. அந்த காலத்துல ஜமீன்தார் வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரனை பார்த்தாலும் எல்லாரும் பயப்படுவாங்க. அவன் கையில ஒரு குச்சியும் ஒரு தலப்பாகையும் வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் பார்வையில ஒரு திமிரு தெரிஞ்சுது. என்ன மாணிக்கம், ஜமீன்தார் அனுப்பின கடுதாசிய படிச்சியா? காலையில உன்னை ஜமீன்தார் வர சொல்லியிருக்காரு. உன் சொத்து பத்திரத்துல ஏதோ தப்பு இருக்காமா, அதான் கை நாட்டு போட்டு கொடுத்தியே. அந்த பத்திரத்துல ஏதோ தப்பு இருக்காமா, அதை வந்து உடனே சரி பண்ணுவியா? இல்லனா உன்னோட பூமி அவருக்கு சொந்தமாயிடுமா? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு சொத்தெல்லாம்? பேசாம வித்துட்டு போலாமே. மாணிக்கம் பயந்து போய், ஐயா, எங்களுக்கு படிப்பறிவு இல்லைங்க ஐயா. இந்த காகிதத்துல என்ன இருக்குன்னு தெரியாம யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். என் பூமி என் பேர்ல தானே இருக்கு. அதுல என்னங்க ஐயா பிரச்சனை? அன்னைக்கு கை நாட்டு போட்டப்போ ரிஜிஸ்டாரு எல்லாத்தையும் படிச்சு காட்டினாரு. அதுல இப்ப என்னங்க ஐயா தப்பு வந்துச்சு? ஆமாங்க ஐயா, மாணிக்கம் அவன் வயல்ல பயிர் வச்சிருக்கான். இந்த நேரத்துல இந்த காகிதத்தை அனுப்பி ஏதோ தப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்ப என்னங்க பண்ண முடியும்? பயந்து பயந்து ஒரு வாழ்க்கைய எங்களால எப்படிங்க வாழ முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது.
படிக்க மட்டும்தான் தெரியல, ஆனா நல்லா வாதம் செய்ய சொன்னா செய்யறீங்க. இங்க பாருங்க, நாளைக்கு உங்களை ஜமீன்தார் வர சொல்லியிருக்காரு. அங்க வந்தா குமாஸ்தா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாரு. 4 எழுத்து படிக்காதவங்கள இந்த உலகம் விட்டு வைக்காது. சரி, நான் கிளம்புறேன். எல்லையம்மா தைரியமா முன்னாடி வந்து, ஐயா, நாங்க படிப்பறிவு இல்லாதவங்க தான். ஆனா அதுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டு எங்க பூமியை பிடுங்கிறது தப்பு இல்லையா? இந்த காகிதத்துல என்ன போட்டிருக்குன்னு நீங்களாவது படிச்சு எங்களுக்கு சொல்லலாம் இல்லையா? அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுப்போம். எனக்கும் படிக்க வராதுக்கா. நானும் உங்களை மாதிரி ஒருத்தன்தான். ஜமீன்தார் அனுப்பி சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, நாளைக்கு உங்களை ஜமீன்தார் கூப்பிட்டுருக்காரு, வந்துடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்படின்னு சொல்லி அவனும் அங்கிருந்து போயிட்டான். இப்போ மாணிக்கத்தோட வீட்டுல 4 பேர் இருக்காங்க. 4 பேருமே ரொம்பவும் அமைதியா தான் இருந்தாங்க. அவங்க கையில இருந்த அந்த காகிதத்துல என்ன இருக்குன்னு தெரியாம பாவம் 4 பேருமே தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அவங்க எதுவுமே பேசிக்கவும் இல்ல, யாரும் போய் சாப்பிடவும் இல்ல. அன்னைக்கு அவங்க தூங்கவும் போறதில்ல போல. ஏன்னா அந்த காகிதம் அவங்க வாழ்க்கையில ஒரு ராட்சசன மாதிரி தான் வந்திருந்துச்சு. பாத்தீங்களாங்க, இப்போ வந்துட்டு போனவருக்கும் படிப்பில்ல. அவரும் ஜமீன்தாரு சொல்ற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாமளும் எப்படியோ நமக்கு தெரிஞ்ச வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படியே இருந்தா நாளைக்கு நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து என்னதை கத்துக்க போறாங்க? நான் சொல்றத கேளுங்க, இப்பவும் நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கலாம். சரியா சொன்ன. நாமளே படிக்கல அப்படின்னா நம்ம பிள்ளைங்க கூட நாளைக்கு நம்மள மதிக்க மாட்டாங்க. என்னங்க, நாம ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு காலையில ஜமீன்தார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து ஒரு வீரையா கிட்ட போலாம். அவரு படிச்சவரு, நியாயம் தர்மம் தெரிஞ்சவரு. இந்த காகிதத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு அவரு நமக்கு படிச்சு சொல்லுவாரு. சரியா சொன்ன எல்லையம்மா. வீரையா நிச்சயமா நல்லா படிச்சவரு தான். 4 விஷயம் தெரிஞ்சவரு. நாளைக்கு காலையிலேயே வேலையா அவர்கிட்ட போலாம். அவரு நிச்சயம் நல்ல வழி காட்டுவாரு. ரங்கையா, நாளைக்கு நீயும் வா. நாளைக்கு காலையில அவர்கிட்ட இந்த காகிதத்தை காட்டி இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியாது. வர மாணிக்கம், படிக்காதவன இந்த உலகம் சும்மா விட்டு வைக்காதுன்னு அவன் சொன்னானே, அதுதான் பயமா இருக்கு. எப்படியும் இந்த குழப்பத்துல தூக்கம் வராது. நாளைக்கு தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். நாம ஏமாந்துட்டோமா இல்ல யாராவது நம்மள பயமுறுத்துறாங்களான்னு நாளைக்கு தான் தெரியும். சரி, வாங்க போய் படுப்போம். அடுத்த நாள் காலையில சூரியன் வரதுக்கு முன்னாடியே 4 பேரும் எழுந்துச்சிட்டாங்க. மாணிக்கம் எல்லையம்மா போகும்போது சத்யா ரங்கையாவும் அவங்களுக்கு துணையாதான் போனாங்க. எல்லாருமே படிச்ச வீரையாவை சந்திக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் வீரையாவோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட அந்த காகிதத்தை கொடுத்தாங்க. அந்த காகிதத்துல என்ன இருக்கு அப்படின்னு வீரையா படிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இவங்க 4 பேருடைய மனசுக்குள்ளேயே ரயில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுல என்ன இருக்கோ என்ன ஏதோ அப்படின்னு இப்ப தெரிய போகுது. மாணிக்கம், நீ பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த பத்திரத்துல ஜமீன்தார் உன்னோட பூமியை சொந்தமாக்கிக்கிறேன்னு எழுதி இல்ல. அதுக்கு பதிலா உன் பூமியை பெருசாக்கி இருக்காராம். நீ போன வருஷம் விளைச்சல நல்லபடியா விளைய வச்சதுக்காக பக்கத்துல இருக்கிற பூமியையும் அவரு உனக்கே கொடுத்துருக்காரு. அதுக்காகத்தான் ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட்டிருக்காரு. ஆனா அந்த குமாஸ்தாவும் வண்டிக்காரனும் உங்களை ரொம்ப பயமுறுத்தி இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து எதனா வாங்கலான்னு அவங்க திட்டம் போட்டு இருப்பாங்க. மாணிக்கம் ஆச்சரியமா, உண்மையா வாப்பா? ஆனா என் பூமி யாருக்கும் போகலல்ல. அந்த வண்டிக்காரன் அப்ப அப்படி வந்து மிரட்டிட்டு போனானே. என் பூமி போக போகுதுன்னு சொன்னப்போ ராத்திரி முழுக்க தூக்கம் வரல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அவன் உங்களை மிரட்டி உங்ககிட்ட இருந்து எதனா பணம் வாங்க முயற்சி பண்ணியிருப்பான். படிக்காதவங்க இல்லையா, அதனால தான் உங்களை ரொம்ப பயமுறுத்தி இருக்காங்க. இதுவே உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா இந்த காகிதத்துல என்ன இருக்குன்னு நீங்க படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க. இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. எழுத படிக்க தெரியாததால ஒரு நாள் முழுக்க நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல, அதுதான் படிப்போட மகிமை. படிக்க வாய்ப்பு கிடைக்கும் போதே படிக்கணும். உண்மைதாங்க ஐயா, நீங்க எங்க கண்ணை திறந்துட்டீங்க. ஒரு சின்ன காகிதம் எங்களை சாவோட உச்சிக்கே கூட்டிட்டு போயிடுச்சு. முதல்ல ஊருக்கு போய் இந்த விஷயத்த சொல்லணும். எல்லார்கிட்டையும் படிக்க சொல்லணும். இந்த இருட்டை விட்டு எப்படியாவது வெளியில வந்தே தீரணும். ஆமாங்க ஐயா, படிப்பறிவு இல்லாதவங்க எங்க ஊர்ல அத்தனை பேரும் இருக்காங்க. அதிகமா வேண்டாம், எங்களுக்குன்னு வர ஒரு கடிதாசிய படிக்கிற அளவுக்காச்சு எங்களுக்கு படிப்பறிவு இருந்தா போதும். இப்படி எந்த ஒரு காகிதத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்த யமனை பார்த்த மாதிரி நாங்க பயப்பட வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு நாங்க எல்லாரும் படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஏதாவது செய்யுங்க. உண்மைதாங்க ஐயா, ஊர்ல ஆம்பளைங்க மட்டும் இல்ல, பொம்பளைங்க நாங்க எல்லாரும் இருக்கோம். நாங்களும் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம்.
படிப்புக்கும் வயசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதானே? தயவு செஞ்சு நாங்க படிக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யுங்க ஐயா. உங்ககிட்ட வந்திருக்கிற மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிப்புக்கும் வயசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா போதும். இனிமே உங்க ஊருக்கு நான் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறேன். அவர் உங்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுப்பாரு. இனி உங்க ஊர்ல யாரும் எழுத படிக்க தெரியாதவங்க இருக்கக்கூடாது. எல்லாருமே கண்டிப்பா கத்துக்கணும். அவங்க எல்லாரும் வீரையாவுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. வழியில அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இப்ப அவங்க கையில இருக்கிற அந்த காகிதத்தை ரொம்பவும் கௌரவத்தோட பார்த்தாங்க. நேத்து வரைக்கும் அந்த காகிதம் அவங்களுக்கு ரொம்பவும் பயமுறுத்துறதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதே காகிதம் அவங்கள சந்தோஷப்படுத்துச்சு. அவங்க எல்லாரும் ஊருக்கு போய் படிப்பு பத்தியும் படிப்போட முக்கியத்துவம் பத்தியும் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க. ஊர் ஜனங்களே, எல்லாரும் கேளுங்க. இத்தனை நாளா நாம இருட்டுல இருந்திருக்கோம். படிக்க தெரியாததால எல்லாரும் ஏமாத்தி இருக்காங்க. ஆனா இனிமே அப்படி நடக்க கூடாது. நம்ம எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியணும். படிப்புக்கும் வயசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. படிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா எல்லாரும் இப்பவும் படிக்கலாம். ஆமா, இந்த வயசுல படிப்பெதுக்குன்னு அலட்சியப்படுத்தாதீங்க. கிண்டல் பண்ணி சிரிக்காதீங்க. எந்த வயசுலயும் படிக்கலாம். நம்மள யாரும் ஏமாத்தாம இருக்கணும்னா, நாம யாருக்கிட்டையும் ஏமாறாம இருக்கணும்னா நாம நிச்சயம் படிச்சாகணும். பொம்பளைங்க யாரும் தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. நம்ம வீட்டுல ஆம்பளைங்க படிச்சிருக்காங்களோ இல்லையோ, பொம்பளைங்க படிச்சிருக்கணும். அப்பதான் ஆம்பளைங்க கூட வீட்டுல இருக்கிற பொம்பளைங்கள மதிப்பாங்க. அத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் பொம்பளைங்க நாம என்ன செஞ்சாலும் ஒன்னா தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ படிக்கிறதையும் அப்படியே செய்யுவோம். நாம சமைக்கிறதுக்கு மட்டும் லாயக்கானவங்க இல்ல, படிச்சு நாமளும் அறிவாளிங்கன்னு நிரூபிப்போம். அப்படி அன்னையில இருந்து அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மாறினாங்க. வீரையா அனுப்பி வச்ச ஒருத்தர் ராத்திரி நேரம் ஊருக்கு வந்து எல்லாருக்குமே எழுத படிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் சில நாட்கள்லயே நல்லபடியா எழுத்துக்களை கூட்டி படிக்கவும் கூட்டி எழுதவும் ஆரம்பிச்சாங்க. இப்போ பலகையில பலப்பத்தை வச்சு அவங்க எழுத்துக்களை எழுதும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற பயமெல்லாம் போய் அவங்க தான் இந்த உலகத்திலே ரொம்ப தைரியசாலிங்கன்ற அளவுக்கு தைரியம் அவங்களுக்கு வந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, எப்பவுமே படிப்பு அப்படிங்கிறது மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அந்த படிப்பு இல்ல அப்படின்னா யாரு வேணும்னாலும் அவங்கள சுலபமா ஏமாத்திட்டு போயிடலாம். ஆனா படிப்பறிவு இருந்துச்சு அப்படின்னா யாருமே அவங்கள ஏமாத்துறதுக்கு பக்கத்துல வரக்கூட கொஞ்சம் பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. அதனால படிப்பு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுக்கு உழைப்பு ரொம்ப முக்கியம், புத்திசாலித்தனமும் ரொம்பவும் முக்கியம். உழைப்பு மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தனால வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதே மாதிரி அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தனால வாழ்க்கையில முன்னேற முடியாது. ரெண்டுமே இருக்கிறவன் தான் வாழ்க்கையில முன்னேறுவான். ஒருத்தனுக்கு உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அறிவும் முக்கியம் அப்படிங்கறத இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். படிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு படிச்ச நாளைக்கு பெரிய ஆளா ஆகலாம். காலையில 6 மணி இருக்கும். அந்த ஊர்ல கேக்குற பறவைகளோட கலகல சத்தத்தை விட ரங்கையாவோட வீட்டுல இருக்கிற 3 மருமகளுக்களோட சண்டை போடுற கத்துற சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ரங்கையா திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். பக்கத்துல ரங்கம்மா ஊர்காவ கலந்துக்கிட்டு இருந்தா. ரங்கம்மா, தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. தினமும் ஏதோ குருக்ஷேத்திரத்துல யுத்தம் நடக்கிற மாதிரி நம்ம 3 மருமகளுங்களும் அடிச்சுக்கிறாங்க. இத பாத்துக்கிட்டு எப்படி நான் சும்மா இருக்கிறது? ரங்கம்மா பெருமூச்சு விட்டு, நான் என்னங்க பண்றது? பெரியவ கீரை குழம்பு வைக்கிறேன்னு சொல்றா, சின்னவ இல்ல காய் போட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்றா. எல்லாருமே ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்கன்னு அடிச்சுக்கிறாங்க. நான் போனா நீங்க இந்த வீட்டுக்கு மாமியாரு, நடுவுல நீங்க ஏன் வரீங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. போனா போகுது, 3 பேரும் தனித்தனியா சமைச்சிப்பாங்கன்னு பார்த்தா இந்த வீடே ரொம்ப சின்னது. இருக்கிறதோ சின்ன சமையலற. இதுக்குள்ள எப்படி எல்லாரும் தனித்தனியா சமைக்க முடியும்? நேத்து நம்ம ஜமீன்தார் ஐயா என்னை பார்த்து கேட்டாரு, என்ன ரங்கையா தினமும் உங்க வீட்டுல ராமாயண கதை ஓடுதாமேன்னு. என் மானமே போச்சு. அப்பதான் வீட்டுக்குள்ள சண்டை இன்னும் பெருசா அதிகமா ஆச்சு. அப்போ கனகா சத்தமா, ஏன் ஜானகி, அடுப்புல நான் வச்ச கடாய நீ எதுக்கு கீழே எடுத்து வச்ச? இந்த வீட்டுல மூத்த மருமக நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க 2 பேரும் வந்து சமையல் பண்ணணும். இப்போ வெளியில போங்க. அத கேட்ட ஜானகி கோவமா, பெரிய மருமகனா தலைமையில என்ன கிரீடமா வச்சுட்டு இருக்க? நான் குழம்பு இப்பவே செய்ய ஆரம்பிச்சாதான் அந்த குழம்பு நல்லா இருக்கும். 1/2 மணி நேரம் அந்த குழம்பு கொதிச்சாதான் நல்லா சுவையா இருக்கும்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. நீங்க சமைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எப்ப வந்து சமைச்சு முடிக்கிறது?
அப்போ சுஷீலா பொறுமையா, அக்கா நீங்க எல்லாரும் குழம்பு செய்யறதுக்கு நேரமாகும். நான் சாப்பாடு மட்டும்தான் வடிக்கணும். கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வடிச்சு எடுத்துட்டு போயிடுறேன். பாவம் அத்தைக்கு ரொம்ப பசிக்குதாமா. அட இரு சுசீலா, நீ சாப்பாடு வடிக்கிறது மட்டும் முக்கியமா? நான் குழம்பு வைக்கிறது முக்கியம் இல்லையா? கீரை நல்லா வெந்து கடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதோட சுவைய கூடும். அதுக்கப்புறமா நான் போயிட போறேன். அப்புறம் நீங்க 2 பேரும் சோறு வடிக்கிறீங்களோ காய் குழம்பு வைக்கிறீங்களோ அது உங்க விருப்பம். இது எல்லாத்தையும் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ரங்கையா, பாத்தியா ரங்கம்மா, இவங்களுக்கு இந்த சமையலறை பத்தலையாமா. வீட்டா அரண்மனை மாதிரி ஒரு கோட்டையை கேட்பாங்க போல. இவங்க சமைக்கிற சமையலுக்கு இன்னும் என்னெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியல. அப்பதான் ரங்கையாவோட நண்பனான சுப்பையா அந்த பக்கமா நடந்து வந்தாரு. என்ன ரங்கையா, காலையில கோழி கூவுற சத்தம் கேட்குதோ இல்லையோ, உன் மருமகளுங்க கத்துற சத்தம் எல்லாருக்கும் கேட்குது. இன்னைக்கு உங்க வீட்டில் எதனா விசேஷமான சண்டையா? வா சுப்பையா வா. ஒரு வீட்டில் 2 பொம்பளைங்க இருந்தாலே கூரைய பிச்சுக்கிற அளவுக்கு சண்டை நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என் வீட்டில் இருக்கிறது 4 பொம்பளைங்க. தினமும் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை தான். இவங்க சண்டைக்கு என்னைக்கு தான் முடிவு வரும்னு தெரியல. ரங்கையா, தினமும் ஏன் சண்டை போடுறாங்க? சமையலறையில் யார் என்ன சமைக்கணும்னு தானே. பேசாம தனித்தனியாக 3 பேருக்கும் சமையலறையை கட்டி கொடுத்துடேன். ரங்கையா அதை கேட்டு ஆச்சரியமா, என்னது 3 பேருக்கும் தனித்தனியாக சமையலறையை கட்டித்தர நான் எங்க பணத்துக்கு போவேன்? எல்லா பணத்தையும் என் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டேன். அப்போ அதை கேட்டு சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, இதுக்கு எதுக்கு உனக்கு பணம் செலவாக போகுது? உன் வீட்டுக்கு பின்னாடி வேப்ப மரம் மாமரம்னு 3 மரம் இருக்குல்ல. பேசாம அந்த மரத்துல அவங்கள சமைக்க சொல்லு. என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு, உன் காதை கொடு சொல்றேன். சுப்பையா ரங்கையா காத்துல ஒரு ஐடியா சொன்னாரு. சுப்பையா, உன் யோசனை நல்லா இருக்கு. ஆனா மரத்துக்கு மேல அவங்க சமைப்பாங்களா? ஊருக்காரங்களாம் கேள்விப்பட்டா சிரிப்பாங்களேப்பா. சிரிச்சா சிரிக்கட்டும். உன் வீட்டில் ஒரு பிரச்சனைனா அவங்களா வந்து நிக்க போறாங்க. உன் 3 பசங்களையும் கூப்பிடு, நாடகத்தை நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா சுப்பையா கையில ஒரு பழைய புத்தகத்தை வச்சுக்கிட்டு ரங்கையாவோட வீட்டுக்கு வந்து ரங்கையாவை கூப்பிட்டாரு. ரங்கையா, உன் வீட்டுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் வந்திருக்கு. அந்த சமையல் தேவதை ஏதோ சாபம் கொடுத்துருக்கா போல. கனக ஆச்சரியமா, என்னங்க மாமா, சமையல் தேவதையோட சாபமா? என்ன அது? ஆமாமா, என்ன பண்றது? 3 பேரும் அடுப்பாங்கரையில் நின்று சண்டை போடுறீங்க. அதை கேட்டு கேட்டு சமையல் தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு. அப்படி செஞ்சதால நீங்க 3 பேரும் ஒன்னா நின்று சமைச்சா அந்த சாப்பாடு விஷமாயிடும். இதை நான் சொல்லலம்மா, இதோ இந்த புத்தகம் சொல்லுது பாரு. ஜானகி பயந்து போய், என்னது விஷமா மாறிடுமா? அப்படின்னா நாங்க என்ன பண்றது மாமா? என் வீட்டுக்காரரு பசி தாங்க மாட்டாரே. அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குமா. நீங்க 3 பேரும் 1 வாரம் வரைக்கும் வாயு சமையல் விரதத்தை கண்டிப்பா இருக்கணும். வாயு சமையல் விரதம்னா என்னங்க மாமா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. வாயு சமையல் விரதம் சாதாரண விஷயம் இல்லை. 1 வாரத்துக்கு வீட்டில் சமைக்காம காத்துல சமைக்கணும். அதான் உங்க வீட்டுக்கு பின்னாடி வேப்ப மரம் புளிய மரம் மாமரம் இருக்குல்ல, அந்த 3 மரத்துக்கு மேல 3 மேடைய தயார் பண்ணி கொடுக்கறோம். நீங்க 3 பேரும் எண்ணெயிலிருந்து தனித்தனியா சமைக்கணும். இப்படியே 1 வாரம் செஞ்சாதான் சாபம் போகும், சமையல் தேவதையோட கோபமும் குறையும். அதை கேட்டு கனக ஆச்சரியமா, என்னது மரத்துக்கு மேல சமைக்கணுமா? நாங்க என்ன குரங்குங்களா மரத்துக்கு மேல ஏறி சமைக்கிறதுக்கு? என்னோட கௌரவம் என்ன ஆகுறது? கௌரவம் முக்கியம் இல்லம்மா, உசுறு தான் முக்கியம். உசுருக்காக கௌரவத்தை விட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இதானே உங்க ஆசை, தனித்தனியா தான் சமையலறை வேணும்னு எல்லாரும் புலம்புனீங்க இல்ல. இப்போ உங்களுக்கு தனித்தனியா மரத்துக்கு மேல சமையலறை கிடைக்க போகுது. உங்க விருப்பம் போல சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுங்க. மாமா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. மரத்துக்கு மேல சமைக்கும் போது நாம தனித்தனியா சமைக்கலாம். என் பாத்திரம் என்னோடது, என் சமையலும் என்னோடது. சில்லுன்னு வீசுற காத்துல நான் ரொம்ப அருமையா சாப்பாடு சமைச்சிடுவேன். அதை கேட்டு ராமு, அப்பா, அவங்க மரத்துல ஏறி சமைக்கிறது கஷ்டம் இல்லையா? அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது. ஒன்றும் ஆகாதுடா. நீங்க 3 பேரும் மரத்துக்கு மேல மேடைய கட்டி வைங்க. கீழே இருந்து மேலே போறதுக்கு ஏணியையும் போடுங்க. நாளையிலிருந்து எல்லாரும் தனித்தனியா சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுவாங்க. சுஷீலா மட்டும் மனசுக்குள்ள,
மாமா ஏதோ பெரிய திட்டம் தான் போட்டிருக்காரு போல. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரிங்க மாமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்ல முடியுமா? நான் புளிய மரத்துல ஏறிடுறேன். அடுத்த நாள் காலையில 3 பிள்ளைங்களும் 3 மரத்துக்கு மேல ஒவ்வொரு மேடைய தயார் பண்ணாங்க. மருமகளுங்க 3 பேரும் சமைக்க தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரத்துக்கு கீழே வந்தாங்க. கனகா வேப்ப மரத்துக்கிட்ட நின்னு, என்னங்க இது, இந்த ஏணி இவ்ளோ ஆடுது, இந்த காய்கறி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு எப்படி ஏறுது? நான் ஒன்னும் கீழே விழுந்துட மாட்டேன்ல? கனகா, சாப ஞாபகம் இருக்குல்ல, கீழே விழாம மேலே ஏறு, நான் உன்னை பார்த்து பிடிச்சிக்கிறேன். கனகா கஷ்டப்பட்டு வேப்ப மரத்துக்கு மேல ஏறினா. ஜானகி மாமரத்துக்கு மேல ஏறினா. சுஷீலா புளிய மரத்துக்கு மேல ஏறினா. ரங்கம்மா கீழே நின்னுக்கிட்டு, மருமகளுங்களா, அடுப்பு பத்த வைக்கும் போது பார்த்து பத்த வைங்க, மரத்தோட இலைக்கு தீ பிடிச்சதுன்னா மரமே எரிஞ்சு போயிடும். கனகா ரொம்பவும் திமிரா, நீங்க வேற சும்மா இருங்க அத்தை, எனக்கு என்ன சமைக்க வராதா? இந்த மரத்துக்கு மேல உக்காந்துக்கிட்டு நான் சமைக்கும் போது வர மனத்துக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் இங்கதான் வந்து நிக்க போறாங்க பாருங்க. அப்போ ஜானகி அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, ஏங்கா, வேப்ப மரத்துல உக்காந்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டே மணக்கும் அப்படிங்கிற, அது கசப்பு மனம்தான் வரும். நான் பாரு மாமரத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கேன், மாம்பழனாலே மனமும் சுவையும் தான் சொல்லுவாங்க. என் சமையலும் அதே மாதிரி சுவையா இருக்க போகுது. ஆனா சுஷீலா எதுவுமே சொல்லாம, என் வேலையை நான் பாத்துக்கிறேன், எனக்கு சண்டையே வேண்டாம் அப்படின்னு நினைச்சான். கீழே ரங்கையாவும் சுப்பையாவும், சுப்பையா, நீ கொடுத்த யோசனையில இப்ப என் வீட்டு சமையலற அமைதியா இருக்கு. 3 பேரும் மரத்துல உக்காந்து சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனா அது ஏன் காதுக்குள்ள விழல. இன்னும் கதை ஆரம்பிக்கவே இல்லை ரங்கையா. இன்னும் 3 மணி நேரத்துல அவங்க படுற பாட பார்த்து நீ சிரிக்க போற. மரத்துக்கு மேல சமைக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா? படாத பாடு பட போறாங்க பாரு. அப்படியே அன்னைக்கு மதிய நேரம் ஆச்சு. எல்லாரும் அவங்கவுங்க மரத்துக்கு மேல அடுப்பை வச்சுக்கிட்டு சமையலுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா படாத பாடுபட்டுதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்பா, என்ன இது, புகை மேல போகாம மேல இருக்கிற இலையில பட்டு கீழேயே வருது. அது மட்டும் இல்ல, வேப்பில வேற இந்த பருப்பு வேகும் போது குண்டால விடுது. ஏங்க, கொஞ்சம் கீழே இருந்து ஒரு விசிறிய தூக்கி போடுறீங்களா? கீழே இருந்து ராமு, ஏனியே எடுத்துட்டேன் கனகா, இப்ப நான் எப்படி மேலே ஏறி வர்றது? நீயே இலைய வச்சு காத்து விசிறிக்கோ, விரதத்தை பாதியில விடக்கூடாது. அப்போ மாமரத்துல இருக்கிற ஜானகி ரொம்ப கவலையா, பருப்புல வேப்பில விழுந்தா தூக்கி போட்டுடலாம், ஆனா இங்க எறும்புலாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாம்பழத்தோட சுவைக்கும் மனத்துக்கும் இந்த மரம் ஃபுல்லா எறும்புதான் இருக்கு. இது என்ன கடிச்சிடுமோன்னு பயமா இருக்கு. மாமரத்துல எறும்பு இல்லாம வேற என்ன இருக்கும்? அதையும் சேர்த்து போட்டு வேக வையே. ஐயோ, அடுப்புல விறகு தீந்து போச்சு. ஏங்க, கீழே இருந்து 2 விறக தூக்கி போடுங்க. ராமு கீழே இருந்து 2 விறகு தூக்கி போட்டான். ஆனா அது கனகாவோட தலையில போய் தான் விழுந்துச்சு. பாவம் கனகா. ஐயோ, விறகு தூக்கி போட சொன்னா என் தலையிலயா போட சொன்ன? சமைக்க வைப்பீங்கன்னு பார்த்தா என் உசுர் எடுக்கதான் மேலே ஏத்துனீங்களா? இன்னைக்கு நான் என்ன பாடுபட போறேனோ தெரியலையே. பேசாம வீட்டுக்குள்ளேயே சமைச்சிருந்திருக்கலாம் போல. அங்க இருந்தா இந்த மாதிரி எறும்பெல்லாம் கடிச்சிருக்காது. எனக்கு எறும்பு கடியில உக்காந்துக்கிட்டு சமைக்கும் போதுதான் அதோட அருமை எனக்கு தெரியுது. அப்போ சுஷீலா எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம பொறுமையா, எனக்கு இங்க வசதியா தான் இருக்கு. என்ன, குழம்பு கொதிக்கும் போது மேல இருந்து புளியங்காய் வந்து விழுது. குழம்பு அப்புறம் புளிப்பு அதிகமாயிடும். ஆனாலும் பரவாயில்ல. அக்கா, கொஞ்சம் உப்பு டப்பா இருந்தா தூக்கி போடுறீங்களா? நான் உப்பு டப்பாவே கொண்டு வரல. நான் எப்படி உப்பு கொடுக்க முடியும்? நீ இருக்கிறது புளிய மரத்துல, நான் இருக்கிறது வேப்ப மரத்துல. 10 அடி தூரம் இருக்கு நடுவுல. தூக்கி போட்டா உப்பு டப்பா கீழே தான் போய் விழுந்துரும். அப்போ சுஷீலா சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஆமா, மேல இருக்கிறீங்க, எப்படி குடிப்பீங்க? இதுவே தரையில இருந்திருந்தா சாதாரணமா தூக்கி என்கிட்ட போட்டிருப்பீங்க. கனகா ஜானகி 2 பேரும் சுஷீலா சொன்னதை கேட்டதுமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. உண்மைதான், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லா வசதியும் இருந்துச்சு. பேசாம அவங்க சண்டை போட்டுக்காம இருந்திருந்தா இந்த சாபமும் வந்திருக்காது, நமக்கு இவ்வளவு கஷ்டமும் வந்திருக்காது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. சமையலெல்லாம் முடிய போற அந்த நேரத்துல சுப்பையா திட்டம் போட்டபடி பக்கத்து வீட்டு பையன் காட்டுல இருந்து 4-5 குரங்குகளை கூட்டிக்கிட்டு வந்து அந்த மரத்துக்கு பக்கத்துல விட்டதும் அந்த மரத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சுதுங்க குரங்குங்க. அத பார்த்ததும், அடடே ரங்கையா, அங்க பாரு, குரங்கு கூட்டம் உன் மருமகளுங்களோட சமையல் வாசத்துக்கு இந்த பக்கம்தான் வருது. மருமகளுங்களே, கொஞ்சம் பார்த்து. கனகா அதை பார்த்து பயந்து போய், ஐயோ குரங்குங்களா, இந்த குரங்குங்க நான் செஞ்ச குழம்பு எல்லாத்தையுமே தட்டி விட்டுரு போலியே. ஏங்க, ராமு காப்பாத்துங்க. ஒரு பெரிய குரங்கு கனகாவோட மரத்துல ஏறிச்சு.
கனகா அதை துரத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா, ஆனா அது போகல. இன்னொரு பக்கம் ஜானகி, ஐயோ இந்த குரங்கு என் மரத்துல ஏற பாக்குது, என் குழம்பு கிண்ணத்தை பார்த்து அது சிரிக்குதே, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் பேசாம கீழே குதிச்சிடுறேன். சுஷீலா மட்டும் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அந்த மேடையில தட்டிக்கிட்டு, அக்கா பயப்படாதீங்க, அந்த குழம்பு போனா போகுது, உசுறு ரொம்ப முக்கியம். அப்படியே விட்டுட்டா நான் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு செஞ்ச சமையல் வீணாகாதா? இந்த குரங்குங்களுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சேனா? அப்போ ரங்கையா கீழே நின்னு பயந்துகிட்டே, ஐயோ ரங்கையா, குரங்கு கூட்டம் என் மருமகளுங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது. இப்போ என்ன பண்றது? இந்த விரதத்துக்கு குரங்குங்க வர்றது சாதாரணப்பா, இயற்கைக்காக செய்யறது. இதுல இயற்கையான விலங்குகளும் கலந்துக்கும். மாமா உங்க விரதமும் வேணாம், உங்க சாபம் போனா போகுது, போகாட்டி இருக்குது. என்னால இந்த குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க முடியாது. எங்க ஏணிய போடுங்க, நான் கீழே இறங்குறேன். ஆமா ஆமா, நானும் கீழே வந்துடுறேன். குழம்பு வீணா போனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் சும்மா கூட இந்த மரத்துல நான் ஏறவே மாட்டேன். எறும்பு கடி தான் தாங்க முடியலன்னு பார்த்தா கடைசியில குரங்கு தொல்லை வேறையா? ஐயோ, யாராவது ஏணியை கொண்டு வந்து போடுங்க, நான் கீழே இறங்கிடுறேன். மாமா எனக்கும் ஏணியை போடுங்க, நானும் கீழே இறங்கி வரேன். இதுக்கப்புறம் சண்டை போட்டுக்காம நாங்க 3 பேரும் சமைக்கிறோம். அப்போ ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களாமா, இந்த சாபத்துக்கு நீங்க 3 பேரும் பேசாம சமையல் அறையிலேயே சமைக்கலாம். சரி, இறங்கி வாங்க. புருஷனுங்க 3 பேரும் ஏணியை போட்டு பொண்டாட்டிங்களை கீழே இறக்குனாங்க. அவங்க சமைச்சது எல்லாத்தையுமே குரங்குங்க சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, தனித்தனியா சமையல் அறை இருந்தா சந்தோஷமா சமைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா இருந்தாதான் நல்லா இருக்கும் போல. ஆமாக்கா, தனியா இருந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும்னு நானும் நினைச்சேன். ஆனா தனியா இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்தா பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க போல. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்தான். அப்போ சுப்பையா சிரிச்சுக்கிட்டே அங்க வந்து, ஏமா மருமகளுங்களா, உங்களுக்கு எந்த சாபமும் இல்லை. அதை நானும் உங்க மாமனாரும் சேர்ந்து போட்ட நாடகம். கனக ஆச்சரியமா, என்னது நாடகமா? எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஆமாம்மா, நீங்க 3 பேரும் தினமும் சண்டை போடுறத என்னால தாங்கிக்க முடியல. ஒரு குடும்பத்தோட 3 மருமகளுங்கன்னா அக்கா தங்கச்சியா ஒன்று முன்னமா இருந்து சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? ஆனா அதை விட்டுட்டு நாள் முழுக்க சண்டை தான் போட்டீங்க. நீங்க ஒற்றுமையா இருந்தா தானே நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அதனால தாம்மா நான் இப்படி செய்ய வேண்டியதாயிடுச்சு. மாமா சொன்னது உண்மைதாக்கா. நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா அந்த சமையலறையே பெருசுதான். அதுக்கு முதல்ல மனசு பெருசா இருக்கணும்ல. அது கேட்டு கனகா, ஆமா மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நாங்க யாருமே சண்டை போட்டுக்க மாட்டேன். நாங்க 3 பேருமே ஒற்றுமையா இருந்து சமைக்கிறோம். அந்த சமையலை உங்களுக்கு கொடுக்கறோம். அது ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க சந்தோஷமா சாப்பிடலாம். ஆமா ஆமா, நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறது தான் எப்பவுமே நல்லது. என் மருமக மனசு மாறி இருக்கு. ஏங்க, நீங்களும் அண்ணனும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டீங்கங்க. சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாதான் சின்ன வீடும் சொர்க்கமா மாறும். அகங்காரத்தோட நடந்துக்கிட்டா அந்த வீடு நரகமாயிடும். போங்கம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு செய்யுங்க. 3 மருமகளுங்களும் சந்தோஷமா சமையலறைக்குள்ள போனாங்க. அன்னையில இருந்து ரங்கையாவோட வீட்டுக்குள்ள இருந்து நல்ல சமையலோட மணந்தாவளியில வந்துகிட்டு இருந்ததே ஒழிய மருமகளோட சத்தம் வெளியில வரவே இல்லை. மருமகளுங்க கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து புருஷனுங்க மட்டும் இல்லாம மாமனார் மாமியார் 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து மருமகளுங்க எப்பவுமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா, பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்க பேச்சை கேட்டு ஒற்றுமையா அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.